50 உலக்குக்கு 3/4 உலக்கு பருப்பு போட்டால் போதும். 1 உலக்குக்கு 50 உலக்கு 3/4 உலக்கு போதும். இதை நல்லா நம்ம வறுத்துக்கலாம். எடுத்து 1 உலக்கு அரிசி ஊற போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாட்டு அரிசி. அந்த அரிசியிலேயே நம்ம அந்த பருப்பை கொட்டிக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இதை நம்ம வறுத்துக்கலாம். இது ரொம்ப வறுக்கணும் அவசியம் இல்லை. இந்த சூட்லேயே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு லேசாக வறுத்தா போதும். வறுத்ததுக்கப்புறம் அரிசியை கலஞ்சி அந்த உளுந்தும் அரிசியும் கலஞ்சி நம்ம குக்கரில் வச்சு இதை அப்படியே நம்ம அதிலேயே தட்டிக்கலாம். ஓகே, இதில் போட்டு கலஞ்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் வந்து 1 டம்ளருக்கு 4 டம்ளர், 1 உலக்குக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பருப்பு 3/4 உலக்கு போட்டிருக்கனால ஒரு 1/2 டம்ளர் சேர்த்து ஊற்றிக்கலாம். கல் உப்பு தான் போடுறேன். அந்த ஒரு உலக்கு தக்கன நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. அப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்கிறது சீரகம் வெந்தயத்தை நம்ம இதில் தட்டிக்கலாம். அடுத்தால ஒரு 10 பல் பூண்டு உரித்து, பெரிய பூண்டுனால கொஞ்சம் 2 துண்டாக வெட்டியிருக்கிறேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாப்பாரம் இதில் ஒரு 3 ஸ்பூனு தேங்காய் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் பூ. இப்போ எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. உப்பு, பூண்டு, வெந்தயம், சீரகம், தேங்காய் எல்லாம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனி அடுப்பில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நல்லெண்ணெய்லாம் கசப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இது சோறு உதிரியாக இருக்கும், கொஞ்சம் சுவையாகவும் இருக்கும். எப்படி அரைக்கலாம் பார்க்கலாம். இதில் ஒரு 1/4 கரண்டி, 1/2 ஸ்பூன் வச்சுக்கோங்க. 1/2 ஸ்பூன் நான் எள்ளு போட்டிருக்கேன். படப்படான்னு வெடிக்குது. வெறும் கடாயில் தான் எள்ளு வறுக்கணும். ரொம்பையும் கொஞ்சம் கசப்பு ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பாத்திரத்தில் கட்டிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி காரத்துக்கு தக்கன வரமிளகாய் வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எள்ளு வறுத்தாச்சு, காரத்துக்கு வரமிளகாய் வறுத்தாச்சு. அடுத்தால கொஞ்சம் தேங்காயை இதில் வறுத்துக்கலாம். எள்ளு காரத்துக்கு வரமிளகாய் வறுத்துட்டோம். அதுக்கு தக்கன தேங்காய். இதில் வந்து கொஞ்சம் புளி வச்சு நம்ம அரைக்கும். இந்த துவையலுக்கு தக்கன நம்ம புளி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தான் புளி ஆட் பண்ணியிருக்கிறேன். தேங்காய் நல்லா வறுத்தாச்சு. கொஞ்சம் ஆறினோடனே நம்ம துவையல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ சோறு ஒரு விசில் வந்தாச்சு. சோறு ரெடி ஆகிட்டு எள்ளு துவையல் இந்த ஆறினோடனே அரைச்சி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட.